கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் டிஆர்எஸ் சண்முகசுந்தரம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பெள்ளாதி, பள்ளேபாளையம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் ஆதரவாளர்களுடன் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பொதுமக்களை சந்தித்து ஆதரவு கோரினார். அப்போது பொதுமக்கள் உற்சாக வரவேற்பளித்த நிலையில் அவர் பவானி ஆற்றை மீட்டெடுத்து வற்றாத நதியாக மாற்றுவேன் என முக்கிய வாக்குறுதி அளித்தார். மேலும் தொகுதி முழுவதும் சீரான குடிநீர் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். இதனுடன் வீடற்ற ஏழை மக்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டி வழங்கப்படும் எனவும் உறுதியளித்தார். அவரது இந்த வாக்குறுதிகள் அப்பகுதி வாக்காளர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. வறண்டாத வத்தாத பவானி ஆறாக மாற்றுவதற்கு நான் பணியாற்றுவேன். இருக்கிறவர்களுக்கெல்லாம் 2 நாளைக்கு ஒருக்கா நல்ல தண்ணி கொடுக்கறதுக்கு நான் பணியாற்றுவேன். தைரியமா இருங்க. வந்துவிட்டார். அன்பு பெரியவர்களே, தாய்மார்களே.